ஏதோ கொஞ்சம் நல்ல கம்பாக பாருங்களேன். ஒரே கம்பு தான் இப்போ இது இருக்குது. ஆமாம், அதுவும் ஒரே கம்பு. இது கம்பு இருக்குது. இது எப்படி பறிக்கணுங்க ஐயா? பறிச்சு தேய்ச்சே வந்துடு. எங்கே கீழே தேய்ச்சே வந்துடு. கம்பு தேய்ச்சே வந்துடு. இது கம்பு இல்லை, இதில் குருவி சாப்பிட்டுச்சு. முத்திரக்காரது பாரு. இதில் ஏதாவது இருக்குங்களா ஐயா? அதனால தான் சொல்லேன் இல்லையா, எனக்கு தெரியல. இருக்கு ஏதோ ஒன்று பிடிச்சி கொடுங்களேன். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு விவசாய கண்டென்ட்டு, அதே சமயம் மாடுகளும் வச்சுருக்காரு ஐயா. ஸோ இது எப்படி ஆரம்பித்தார் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்துக்கலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதன்முறையாக வந்த ஒரு பார்வையாளராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க. ஐயா வணக்கங்க ஐயா. நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேருங்க ஐயா? ரங்கசாமி. உங்களை பற்றி ஒரு அறிமுகம். சரி, இப்படியே கொண்டு போய் நீங்கள் காட்டுங்க, உங்களுக்கு புகழ் கிடைக்கிட்டு. எங்கே காட்டுவீங்க? உலகத்துக்கே காட்டும். இது இது உலகத்துக்கே காட்டு. என்ன ஆராய்ச்சி கிடைக்கும்? நிறைய ஆராய்ச்சி கிடைக்குங்க. சிட்டுக்குருவியெல்லாம் பார்க்குறது ரொம்ப அபூர்வம். உங்கள் இதில் டிரான்ஸ்ஃபார்மில் நிறைய சிட்டுக்குருவிகளும் உட்காந்துருக்கு இல்லைங்களா ஐயா? என்னுடைய பெயர் வந்து சிவாங்க. நான் வந்து ஒரு யூடியூபர் ப்ளஸ் இன்ஸ்டாகிராமர். உங்களை சந்திக்கிறதுக்கு எதுக்காக வந்தேன்னா, கம்பு வந்து நீங்கள் விளைவிச்சிருக்கீங்க. இந்த கம்பு வந்து நீங்கள் எப்படி விளைவிக்கக்கூடிய ஒரு ஐடியா வந்துச்சு, இது எப்படி விளைவிக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. கம்பு தண்ணி கட்டி ஈரத்தில் டிராக்டர் விட்டு விதைப்போம். அந்த ஈரத்துலேயே முளைச்சிக்கு. அப்புறம் ஏதாச்சும் கொஞ்சம் வாடினா அப்படியே தண்ணிக்கு பாய்ச்சுவோம். 2 தண்ணி 3 தண்ணி பாய்ச்சுவோம். அப்புறம் அந்த அளவுக்கு பயிர் வந்துடுச்சு கம்பு. அதுதான் மெத்திடுது. ஒரு 3 தண்ணி கட்டினா கம்பு வந்துடும். விதைக்கும் போது ஈரத்தில் விதைக்கணும். டிராக்டர் விட்டு விதைப்போம், அவ்வளோதான். கம்பு வந்து எப்படிங்க நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்து பயிர் விடுவீங்களா? அதான் கடையில் தான் வாங்கிட்டு வருவேன். கடையில் வாங்கிட்டு வந்து சோள கம்பு கலந்து தான் மேவுக்கு விதைப்பேன். வழிதான் அப்படித்தான் விதைக்க வருவேன். ஐயா உங்களுக்கு வயசுங்க? நம்மளுக்கு 85 வயசு ஆயிடுச்சு. இன்னும் நல்லா ஆரோக்கியமாக பற்கள்லாம் நல்லா இருக்குங்க ஐயா. அவ்வளவு கொஞ்சம் ஸ்டெம்பு இல்லை உடம்புக்கு. வேலையெல்லாம் ஃபுல்லாக செய்வேன் தோட்டத்தில். இப்போ வேலை செஞ்சால் கொஞ்சம் அசீது. டயர்ட் ஆகுது. ஆமாம், ஓய்வு எடுத்துக்கலாம்லங்க? ஓய்வு தான். அப்புறம் ஓய்வு தான். முதல்ல எல்லாம் நிறைய வேலை செய்வேன். சரிங்க. 2 ஆள் வேலை செய்வேன். ஊழ் கிடப்ப வேலை என்ன நம்மளோட செய்ய முடியாத ஆள். ஓட்டெல்லாம் அப்படித்தான். மாடு நல்ல மாடை வச்சுருப்பேன். ஒரே ஏக்கராகவே ஓட்டுவேன். நடுக்கிற மட்டும் இருக்கு மாடு. அப்படியே கவர் மேலே படாதபடிக்கு போவேன் மாடு. எழுதுக இந்த என்னமோ ஊரில் போய் வாங்கிட்டு வந்தேன். 1 லட்சம் ரூபாய்க்கு. 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் பக்கத்தாலேயே அந்த மாடு போகிற வேகத்தை பார்த்து பக்கத்தாலேயே வாங்கிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் தாக்கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க நல்லா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் மேற்கொண்டு என்ன சமாச்சாரம்? அதாவது இதாகிடுச்சா? ஓடிட்டு இருக்கு. இருங்க, நான் கேள்வி கேட்குறேன். இப்போ நம்மக்கிட்ட பசுமாடுகள் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஆமாம். என்ன இன மாடுகள் நம்மக்கிட்ட வச்சுருக்கீங்கய்யா? நம்ம இது வாங்கலை, வளர்த்துற மாடே தான். என்ன மாடுங்க? சீமை மாடுங்க. சீமை மாடுங்க, ஜெர்சி மாடுங்க இல்லைங்களா? இது வளர்த்தல இல்லை, நான் வாங்கவே இல்லை. விலை போட்டு கண்டுக்குட்டியே வளர்த்து ஒரு 10 உருப்படிக்கு மேலே ஆகி போச்சு. அப்புறம் ஒவ்வொரு ரப்பட்டெல்லாம் விற்று போட்டேன். அளவாக வச்சுருக்க பாரு. அது கூட விற்றெல்லாம் கொஞ்சம் லொல்லு பண்ணுது அப்படின்னு சொல்லி அது போட்டக்கிறது தான். எத்தனை மாடு இருக்குங்க மொத்தம்? ஒரு 3 மாடு இருக்குது. அந்த கண்ணுக்குட்டியோட 4 இருக்குது. 4 இருக்குது. கறவை மாடு எவ்வளோங்க? கறவை மாடு 2. அப்புறம் இது ஒரு கிடாரி. இது இன்னும் சேலம் பிடிக்கல. எவ்வளோ லிட்டர் பால் கறக்குதுங்க ஐயா 2 மாடும்? 2 மாடு ஒரு நாளைக்கு ஒரு 15 லிட்டர் வரும். 15 லிட்டர் ஒரு நாளைக்கு. வீடுகளுக்கு ஊற்றுறீங்களா? இல்லை, பால் கறவை வந்து கறந்து எடுத்துட்டு போடுறேன். அது பிரயோஜனம் இல்லை. 30 ரூபா கொடுக்குறேன் 1 லிட்டரு. 15 லிட்டருனா 300 450 ரூபா வரும் ஒரு நாளைக்கு. 450. ஆள்
ஆள் கூலியே பத்தாது இருக்குது. அதாங்க பெருசாக ஒன்றும் வருமானம் இல்லை. ஆள் கூலியே பத்தாது. நீங்கள் சொசைட்டிக்கு அந்த மாதிரி ஏதாவது ஊற்றலாமா? சொசைட்டிக்கு நாங்கள் எல்லாம் கறக்க மாட்டோம். அவனே கறந்து எடுத்து போயிடலாம். அப்புறம் நாம் வீட்டு செலவு வச்சுக்குவோம். அப்புறம் அவனுக்கு ஊற்றிட்டு என்ன வருமானம் இல்லை. இடம் ஆடு இருக்குது, சாணி இருக்குது அப்படி சொல்லிட்டு அது. விளைச்சல் என்ன போட்டிருக்கீங்க? விளைச்சல் வாழை போட்டிருக்கிறேன், தென்னை மரம் போட்டிருக்கிறேன். தென்னை மரம் ஒரு 400 மரம் போட்டிருக்கிறேன். எல்லாம் காப்புக்கு வந்துச்சு. பின்னாடி ஓகே. கம்பு பார்க்கலாங்களா? வாங்க பார்க்கலாம். பிடிங்கி சாப்பிட்டு பாருங்க, பிடிங்கி சாப்பிட்டு பாருங்க. வாங்க வாங்க இங்கே வாங்க. நல்லா இருக்குது. பிடிங்கி சாப்பிடுங்க. இன்னும் கருது முத்தலை போல இருக்குது. எது இதில் நல்ல கம்புங்கிறது நீங்கள் தான் காட்டணும், எனக்கு தெரியாது. எல்லாம் ஒரே கம்பு தானுங்க. ஏதோ கொஞ்சம் நல்ல கம்பாக பாருங்களேன். ஒரே கம்பு தான் இப்போ இது இருக்குது. ஆமாம், எல்லாம் ஒரே கம்பு. இது கம்பு இருக்குது. இது எப்படி பறிக்கணுங்க ஐயா? பறிச்சு அப்படி தேய்ச்சே வந்துடு. எங்கே கீழே தேய்ச்சே வந்துடு. கம்பு தேய்ச்சே வந்துடு. இது கம்பு இல்லை, இதில் குருவி சாப்பிட்டுச்சு. முத்திரக்காரது பாரு. இதில் ஏதாவது இருக்குங்களா ஐயா? அதனால தான் சொல்ல இல்லையா, எனக்கு தெரியல. இருக்கு ஏதோ ஒன்று பிடிச்சி கொடுங்களேன். கம்பு சேர்த்தீங்களா? ஆமாங்க ஐயா. நடக்காங்க. சரி, குருவி குருவி சாப்பிட்டுச்சு. அப்படிங்களா? இருக்குமா? அதுல எல்லாம் கம்பு இல்லை, குருவி தான் நிறைய அடிச்சிருக்குது பாரு. கம்பு இருக்கிற கழுவில குருவி. இதில் தான் இருக்குங்க. அதில் கம்பு இல்லை. இன்னும் அந்த சைடு போய் பாருங்க, ஏதாவது சைடு கழிச்சு சொல்லு பாரு. ஏதாவது குருவி அடிச்சிருக்கு பாரு. இதுங்களா? இதில் இருக்குமா? இருக்கான்னு பாருங்க. அவ்வளவு முறுக்கமே இல்லை, அவ்வளவு கம்பு இல்லை ஜாஸ்தி. இது கருது இருக்குது. இதுங்களா? குருவி சாப்பிட்டுச்சு. இதுவா? ஒன்றும் இல்லை, பூட்டைதான். ஒன்றும் இல்லை, குருவி சாப்பிட்டுச்சு. சரி, இது கம்பு வீடியோவும் இல்லாமல் மாட்டு வீடியோவும் நாங்கள் மாற்றிக்கிறோம். கம்பு இருக்கு, எல்லாம் குருவி சாப்பிட்டுச்சு. சரிங்கய்யா. இப்போது நான் உங்ககிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வியில் இந்த கேள்வியும் கேட்குறேன். என்ன ஐயாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 85 வயசு ஆச்சுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் பிறக்கும்போது நாட்டுக்கு சுதந்திரம் கிடச்சிருந்துச்சா? அதெல்லாம் நம்மளுக்கு யாரும் இல்லையே. ரொம்ப சின்ன பையனாக இருந்திருப்பீங்க. ஒரு 10 வயசு இருந்திருக்குங்களா? இருக்கு. சுதந்திரம் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த டைமோ அந்த டைமுன்னு சொல்லிருக்கீங்க. கேள்விப்பட்டிருக்கிறேன். சுதந்திரம் மகாத்மா காந்தி வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி. அது இந்த டைமோ அந்த டைமுன்னு சொல்லி யாவும் இல்லை. என்ன அதுக்கு என்ன ஒரு நீங்கள் கேட்குறீங்க, என்ன ஒரு சமாச்சாரம் இல்லைங்கய்யா? ஏன்னா உங்களுக்கு 85 வயசுங்கிறீங்க. இப்போ 1947 வந்து சுதந்திரம் கிடச்சிருச்சு. அப்போ 85 வயசு உங்களுக்கு ஆச்சுன்னா இப்போ வந்து அந்த சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பிறந்திருக்கீங்க. ஆமாம், 1943 நீங்கள் பிறந்திருக்கீங்க நீங்கள் சொன்ன வயசுப்படி. அப்போ உங்களுக்கு ஒரு 5 வயசு அந்த ரேஞ்சுக்கு இருந்திருக்குமே. அந்த அளவுக்கு இருந்திருக்கலாம், 10 வயசு இருந்திருக்கலாம். அதனால தெரியல, உங்களுக்கு சின்ன பையனாக இருந்தனால தெரியல. சுதந்திரம் மகாத்மா காந்தி வாங்கிட்டேன்னு சொல்லி கேள்வியில் பட்டிருக்கிறேன். எப்போ கேள்விப்பட்டீங்க? ஒரு யாபத்தில், அந்த ஒரு சின்ன வயசு, ஒரு 10 வயசுக்குள்ள. சரி சரி. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா நீங்கள் போராடி இருப்பீங்களா நாட்டுக்காக? ஆயிருக்கலாம். அப்போ நல்ல வயசில் நாங்கள் எல்லாம் படிச்சுட்டு. என்ன படிச்சிருக்கீங்க? சும்மா ஜாஸ்தி படிக்கல, விவசாயம் இருக்குன்னு சொல்லி ஒரு 5வது படித்தேன். அப்போ 5வது நீங்கள் அந்த வருஷத்தில் படித்தாலே நீங்கள் காலேஜ் படித்ததுக்கு ஈக்குவல் ஆச்சு. 5வது படித்தேன். விவசாயம் இருக்குது, விவசாயத்தை பார்க்கக்கூட ஆள் இல்லை ஒன்றில்லை சொல்லி விவசாயத்திலே கொஞ்சம் ஆர்வமாக போட்டுட்டேன். ஓகே. நீங்கள் அப்போ தலைமுறையாக இந்த ஊர்லேயே தான் நீங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே? இல்லை, செம்பது அந்த ஊர். அதே எங்கள் ஊருங்க? கோடதாசனூர். அங்கே நீங்கள் பிறந்து வளர்ந்து இங்கே வந்து தோட்டத்தில் வாங்கி
இங்கே எல்லாம் வீடு இதெல்லாம் கட்டி செட்டில் ஆகிட்டீங்க. ஓகே, சரிங்க. அப்போ நீங்கள் இதே ஊரை வந்து நீங்கள் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரெல்லாம் எப்படி இருந்துச்சு? இந்த அளவுக்கு ரோடு, பஸ்ஸு, போக்குவரத்து இல்லை, அந்த அளவுக்கு நாங்கள் இங்கே வரும்போது அந்த அளவுக்கு இல்லை. ரோடு எல்லாம் பள்ளத்தில் தான் தண்ணி போகும். அந்த சரி இந்த சரி கத்தாழ வேலி, பள்ளத்தில் தான் ஜனங்க நடப்பாங்க, வண்டி பாசுகள் போக பிடிக்கும். அப்போல்லாம் இந்த மாதிரி அதிகமான ஒரு போக்குவரத்து இல்லை. கட்ட வண்டி போகுது, ஆளுங்க போவாங்க. சரி சரிங்க, அவ்வளோதான். அப்போல்லாம் நிறைய கட்ட வண்டி போகும். கட்ட வண்டி போகும். இந்த மாதிரி வண்டியோ காரோ அப்போ கிடையாது. அதான். ஐயாங்க பேர் என்ன சொன்னீங்க? ரங்கசாமி. ஓகே, சரிங்க. நீங்கள் 100 வருஷம் நல்லா ஆரோக்கியமாக அது எப்படி ஆகிட்டு இருந்தாலும் இல்லை, நம்ம வாழ்க்கை அப்படியே அமைதியாக போயிட்டே இருக்கு. அவ்வளோதாங்கய்யா. நீங்கள் ஆரோக்கியமாக இருங்க. கம்பு வந்து நிறைய சாப்பிடுங்க. கம்பு எங்கே சாப்பிட்றோம் நாங்கள்? இப்போ தான் அரிசி தான் படுகிற கம்பெல்லாம் தேம்பி குத்தி ஆக்க மாட்டாங்க. அரிசி சோறு தான். ஆமாம், கம்பெல்லாம் ஆக்கினா ஒரு நல்ல டேஸ்ட்டு தான். இருந்தாலும் குருவி விடுறதில்ல, அதெல்லாம் அரிச்சிக்குது. இது எப்படிங்க மாடுகளுக்கு தான் கொடுக்குறீங்களா? மாட்டுக்கு போடுவோம். இது நல்லா தீவனங்களா மாடுகளுக்கு? நல்ல தீவனம். இது சோளம் சேர்த்து கம்பு எல்லாம் சேர்த்து அறுத்து போட்டுக்கிறதா. நல்லா இருக்கும். மாடுகளும் நல்லா சாப்பிட்டுக்கும். மாடுகள். சரி சரி, சரிங்க. நிறைய தகவல்கள் பகிர்ந்துட்டீங்க. சரி, சந்தோஷம். அதாவது ஐயாவுக்கு பார்த்தீங்கன்னா 85 வயசு. ரங்கசாமி ஐயா பேருங்க. ஐயா வந்து நிறைய தகவல்கள் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. ஒரு 85 வயசுலேயும் விவசாயம் இன்னும் பண்ணிகிட்டு இருக்காருங்க. நான் இன்னும் எவ்வளோ ஆண்டுகள் நான் இருப்பேனோ அத்தனை வருஷம் நான் விவசாயம் தான் பண்ணுவேங்கிற மாதிரி ஐயா வந்து பதிவு பண்ணார். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையை எது வெளியில் இருக்குது அதை வெளியே இருக்கலாம். அவ்வளோதாங்க, அவ்வளோ. இருந்தாலும் வண்டி ஓட்டுவேன். இப்போ ஓட்டுறீங்களா? வண்டி ஓட்டுவேன், மப்பட்டேன். அப்புறம் 2வது கொஞ்சம் தண்ணி கட்டுவேன். அப்புறம் அதிகமாக வேலை கொஞ்சம் செய்யறதுக்கு முடியறதில்ல. அதான் வயசு, அதனால் கொஞ்சம் அளவாக பண்ணிக்கிறீங்க. காலையில் தண்ணி கட்டினா இதெல்லாம் ஃபுல்லாக கட்டினீங்க இல்லைங்களா? சூப்பருங்க. மோட்டார் தண்ணி எடுத்து விட்டா சும்மா அடி நடி மாதிரி கிணறெல்லாம் க்ளீனாக வச்சுருக்கேன். சரி விடுங்க, எல்லாம் பார்த்துடலாம். சரி, தொடர்ந்து நம்ம சிவா டிவியை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.